ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிசிட்டி டான்செட் 2026 அப்டேட் வந்து விட்டுட்டாங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்தோம் அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நாளையிலேருந்து மார்ச் 11 ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பிடிஎஃப்குள்ளே போனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஸ்டெப் வைஸாக கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கும் அந்த நேம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதை வந்து நீங்கள் கொடுக்குறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக பின்னாடி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன எக்ஸாம் செலக்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. MBA, MCA, MEM டெக் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது போக வந்து லாகின் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் 10th 12th குவாலிஃபிகேஷன் டிகிரி, நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க, அது கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாத்திர மாதிரி இருக்குது. அதனால் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இமேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. 30 கேபிலேருந்து 50 கேபி தான், நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு சைன் பொறுத்த வரைக்கும் 10லேருந்து 15 கேபிக்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MBA, MCA என்னென்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபோக வந்து MEM டெக், MRK, இம்ப்ளான்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அண்ட் சப்மிஷன் சொல்லி கேட்பாங்க. சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஃபீஸ்னு கொடுத்துருப்பாங்க. டான்செட் MCA, MBAனா உங்களுக்கு 500 வரும் SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த BC இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 வரும். இதே இந்த சீட்டா PG ஸ்டூடெண்ட்ஸ்னா ME, MTech, MRK, இம்ப்ளான் இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 972 SC ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரும். அது போக வந்து நார்மலாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1942 வரும். இது கொடுத்துருக்க டீட்டெயில். ஸோ இப்போ எந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ் இருக்கணும், இல்லை எப்படி கேன்சல் ஆயிருங்கிறத கரெக்டாக கொடுத்துருவாங்க. டிக் பண்ணியிருக்க மாதிரி வந்து கொடுக்க பாருங்கள். ஃபோட்டோ பிளராவோ இல்லை கிராஸாவோ இல்லை ஜூம்ல வந்து எடுக்காதீங்க. அது போக சைனுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கிளியராக கொடுக்க பாருங்க. ஏன்னா உங்களோட டீட்டெயிலில் இது எல்லாமே முக்கியம். கரெக்டாக கொடுக்க பாருங்க. ஸோ அப்டேட் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக அப்ளை பண்ணுற வீடியோ நான் முடிஞ்ச அப்கமிங்கில் அப்லோட் பண்ண பார்க்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.